என்ன வேணாலும் சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Say whatever you want to. Say whatever you want to. Say அப்படின்னா சொல்லு. Whatever you want to. நீ என்னெல்லாம் சொல்லணுமோ என்ன வேணாலும் சொல்லு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் நம்மளை பற்றி யோசிக்க மாட்ற? நீ ஏன் நம்மளை பற்றி யோசிக்க மாட்ற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you think of ourselves? Why don't you think of ourselves? Why don't you think அப்படின்னா நீ ஏன் யோசிக்க மாட்ற? Of ourselves நம்மளை பற்றி. நீ ஏன் நம்மளை பற்றி யோசிக்க மாட்ற? Why don't you think of ourselves? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, தள்ளி உட்காரு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Give me some space. Give me some space. Space அப்படின்னா இடம். ஸோ give me அப்படின்னா எனக்கு கொடு. Give me some space அப்படின்னா எனக்கு கொஞ்சம் இடம் கொடு. ஸோ இதுவே அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடு, அவன் உட்காரட்டும், அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடு அப்படின்னு சொல்லணும்னா give him some space. Give him some space. Give him அப்படின்னா அவனுக்கு கொடு, some space கொஞ்சம் இடம், அவனுக்கு கொஞ்சம் இடம் கொடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை தான் போக சொன்னேன், நீங்களாம் ஏன் போகிறீங்க? நான் அவனை தான் போக சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I only asked him to leave. I only asked him to leave. I only asked him அப்படின்னா நான் அவனை தான் சொன்னேன், to leave போக சொல்லி. நான் அவனை தான் போக சொன்னேன். I only asked him to leave. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மூச்சை இழுத்து விடு. ஸோ மூச்சை நல்லா இழுத்து விடு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Take a deep breath. Take a deep breath. Breath அப்படின்னா மூச்சு. ஸோ take a deep breath அப்படின்னா மூச்சு நல்லா இழுத்து விடு. ஓகேவா? breath அப்படின்னா மூச்சு விடுறது. ஸோ take a deep breath அப்படின்னா மூச்சு நல்லா இழுத்து விடு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்போ அங்கே போவ? நீ எப்போ அங்கே போவ? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When will you go there? When will you go there? When will you go அப்படின்னா நீ எப்போ போவ? there அங்கே, நீ எப்போ அங்கே போவ? When will you go there? ஸோ இதுவே நீ எப்போ அங்கே போன, நீ எப்போ அங்கே போன, அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When did you go there? When did you go there? நீ எப்போ அங்கே போன? When did you go there? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் அப்படியே நின்றுட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't know what to do. I didn't know what to do. I didn't know எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. what to do என்ன பண்ணுறதுன்னு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எங்களை சீக்கிரம் போக சொல்கிறான், அவன் எங்களை சீக்கிரம் போக சொல்கிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He asks us to leave early. He asks us to leave early. He asks us அப்படின்னா அவன் எங்கள்கிட்ட சொல்கிறான். என்னது? to leave early. leave அப்படின்னா போகிறது, கிளம்புறது. early சீக்கிரம். அவன் எங்களை சீக்கிரம் போக சொல்கிறான், சீக்கிரம் கிளம்ப சொல்கிறான். He asks us to leave early. ஸோ இதுவே அவன் எங்களை சீக்கிரம் போக சொன்னான் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நாளைக்கு நம்ம எங்கேயாச்சும் போகலாமா? நாளைக்கு நம்ம எங்கேயாச்சும் போகலாமா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Shall we go somewhere tomorrow? Shall we go somewhere tomorrow? Shall we go நம்ம போகலாமா? somewhere எங்கேயாவது, tomorrow நாளைக்கு, நம்ம நாளைக்கு எங்கேயாச்சும் போகலாமா? Shall we go somewhere tomorrow? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் நமக்கு எதிராக தான் பேசுவான், அவன் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் நமக்கு எதிராக தான் பேசுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will speak against us. He will speak against us. He will speak அவன் பேசுவான். against அப்படின்னா எதிராக. as நமக்கு எதிராக தான் அவன் பேசுவான். He will speak against us. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எப்படி உன்னால் இப்படி பேச முடியுது? எப்படி உன்னால்
இப்படி பேச முடியுது, நீ எப்படி இப்படி பேசுகிற, இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? How could you speak like this? How could you speak like this? How could you speak? உன்னால் எப்படி பேச முடியுது? Like this, இது மாதிரி. உன்னால் இது மாதிரி எப்படி பேச முடியுது? How could you speak like this? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். வேலை நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? வேலை நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What are you doing during working hours? What are you doing here during working hours? What are you doing here? இங்கே என்ன பண்ணுற? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? During working hours, வேலை நேரத்தில் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? What are you doing here during working hours? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு காரணமே நான் தான். நான் தான் அதுக்கு காரணம். நான் தான் அதுக்கு காரணம். அது நடந்ததுக்கு நான் தான் காரணம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am the reason for that. I am the reason for that. I am the reason. நான் தான் காரணம். For that, அதுக்கு நான் தான் காரணம். I am the reason for that. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒருத்தவங்கள பிடிச்சிருக்கு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They like each other. They like each other. They like, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. each other, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பிடிச்சிருக்கு. They like each other. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை பண்ணாத. இப்போ சின்ன பிள்ளைங்களாம் ஏதாவது திங்ஸ் எடுத்து உடைக்க போனாங்களோ, இது பண்ணாத, இப்படி பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't do this. Don't do this. Don't do this அப்படின்னா இதை பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனுக்கு என்ன பிடிக்காது. அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு என்ன பிடிக்காது. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't like me. He doesn't like me. He doesn't like me அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்காது. He doesn't like me at all அப்படின்னா அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் முன்னாடி என்னால் இதை சொல்ல முடியாது. அவன் முன்னாடி என்னால் இதை சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't say that in front of him. I can't say that in front of him. I can't say that. என்னால் அதை சொல்ல முடியாது. In front of him, அவன் முன்னாடி என்னால் அதை சொல்ல முடியாது. I can't say that in front of him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுவே ஓ முன்னாடி என்னால் இதை சொல்ல முடியாது. ஓ முன்னாடி என்னால் இதை அவன்கிட்ட சொல்ல முடியாது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I can't tell him that in front of you. I can't tell him that in front of you. I can't tell him அப்படின்னா என்னால் அவன்கிட்ட சொல்ல முடியாது. that அதை in front of you, ஓ முன்னாடி என்னால் அவன்கிட்ட அதை சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Whatever he said is true. Whatever he said is true. Whatever he said, அவன் என்ன சொன்னானோ, அவன் சொன்னதெல்லாம் is true, உண்மைதான். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't start it all over again. Don't start it all over again. Don't start it அப்படின்னா ஆரம்பிக்காத. all over again அப்படின்னா மறுபடியும் முதல்லிருந்து ஆரம்பிக்காத. Don't start it all over again. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு நான் அங்கே தான் இருக்கணும். நான் அங்கே இருக்கணும். ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have to be there for a week. I have to be there for a week. I have to be there, நான் அங்கே இருக்கணும். for a week, ஒரு வாரத்துக்கு நான் அங்கே இருக்கணும். I have to be there for a week. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் அவனை தேடிட்டுருக்க. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Why are you looking for him? Why are you looking for him? Why are you looking for him அப்படின்னா நீ ஏன் அவனை தேடிட்டுருக்க.
இதை வேறு விதமாக சொல்லலாம். அது எப்படின்னா ஒய் ஆர் யூ சர்ச்சிங் ஹிம், ஒய் ஆர் யூ சர்ச்சிங் ஹிம், நீ ஏன் அவனை தேடிட்டு இருக்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நல்லா பாரு, இது அவன்தான். நல்லா பாரு, இது அவன்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? see properly, it's him. see properly, it's him. see properly, நல்லா பாரு, it's him, இது அவன்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த விஷயத்தில் எனக்கு உன்னோட உதவி வேணும், இந்த விஷயத்தில் எனக்கு உன்னோட உதவி வேணும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need your help in this matter. I need your help in this matter. I need your help. எனக்கு உன்னோட உதவி வேணும். in this matter, இந்த விஷயத்தில் எனக்கு உன்னோட உதவி வேணும். ஓகேவா? ஸோ இதுவே அந்த விஷயத்தில் எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சு, அந்த விஷயத்தில் எனக்கு உன்னோட உதவி தேவைப்பட்டுச்சு. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I needed your help in that matter. I needed your help in that matter. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவங்கள உள்ளே வர சொல்லு, அவங்கள உள்ளே வர சொல்லு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ask them to come in. ask them to come in. ask them, அவங்ககிட்ட சொல்லு, to come in, உள்ளே வர சொல்லி, அவங்கக்கிட்ட உள்ளே வர சொல்லி சொல்லு. ask them to come in. இதுவே நான் அவங்கள உள்ளே வர சொன்னேன், நான் அவங்கள உள்ளே வர சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லாரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் அவனுக்கு கால் செய்தேன், ஆனால் அவன் எடுக்கவில்லை. நான் அவனுக்கு கால் பண்ணானா அவன் எடுக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I called him but he didn't pick up. I called him but he didn't pick up. I called him அப்படின்னா நான் அவனுக்கு கால் பண்ணினேன். ஸோ I called அப்படின்னா நான் கால் பண்ணினேன். him அப்படின்னா அவனுக்கு. ஸோ I called him, நான் அவனுக்கு கால் பண்ணேன். பட் ஆனால் he didn't pick up, அவன் எடுக்கல. ஸோ I called him but he didn't pick up. இல்லை நம்ம வேற விதமாக எப்படி சொல்லலாம்னா I called him but he didn't attend the call. நான் அவனுக்கு கால் பண்ணேன் ஆனால் அவன் அட்டென்ட் பண்ணல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன் அப்பாவிற்கு கால் செய்யலாம். இப்போ உங்க அப்பாவுக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் கால் டு யுவர் டேடி. லெட்ஸ் மேக் கால் டு யுவர் டேடி ஆர் லெட்ஸ் மேக் கால் டு யுவர் அப்பா. ஓகேவா? ஸோ லெட்ஸ் மேக் கால் அப்படின்னா கால் பண்ணலாம், டு யுவர் டேடி அப்படின்னா உங்க அப்பாவுக்கு. லெட்ஸ் மேக் கால் டு யுவர் டேடி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவர்களுக்கு உன்னுடைய முகத்தை காமி, அவங்கள்ட்ட உன் முகத்தை காமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. show them your face. எப்படி சொல்லலாம்? show them your face. show them அப்படின்னா அவங்களுக்கு காமி, என்னது your face, உன்னோட முகத்தை. show them your face. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் யார் என்று அவனிடம் சொல், நாங்க யாருன்னு அவனுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. tell him who we are. tell him who we are. tell him அப்படின்னா அவனுக்கு சொல்லு, என்னது who we are, நாங்க யாருன்னு. tell him who we are. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னால் அதை எடுக்க முடியாதா? இப்போ யாராச்சும் அதை எடு அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏன் உன்னால எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. can't you take that? can't you take that? can't you take that அப்படின்னா உன்னால அதை எடுக்க முடியாதா? இதுவே can you take that அப்படின்னா உன்னால அதை எடுக்க முடியுமா? can't you take that அப்படின்னா உன்னால அதை எடுக்க முடியாதா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு அதை எவ்வளவு பிடிக்கும், உனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. how much do you like that? how much do you like that? உனக்கு அது எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதுக்கு how much do you like that? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை 2 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் இந்த மேட்சை 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். நான் இதை வந்து 2 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் இந்த சீரியலை 2 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I have been watching this for 2 years. I have been watching this for 2 years. I have been watching அப்படின்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சேன், இப்போ வரையும் பார்த்துட்டு இருக்கேன். So I have been watching this அப்படின்னா இதை for 2 years அப்படின்னா 2 வருஷமா. I have been watching this for 2 years. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது எப்படி நடந்தது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. இது எப்படி நடந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I can't say how it happened. I can't say how it happened. I can't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியல. I can't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியும். I can't say அப்படின்னா என்னால் சொல்ல முடியல. என்னது how it happened, இது எப்படி நடந்துச்சுன்னு. howனா எப்படி, it happened அப்படின்னா இது நடந்துச்சுன்னு, இது எப்படி நடந்துச்சுன்னு என்னால் சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை இன்று சந்திக்க போகிறேன். நான் இன்னைக்கு அவனை சந்திக்க போறேன், என்னன்னாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு அவனை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I am going to meet him today. I am going to meet him today. I am going to meet அப்படின்னா நான் சந்திக்க போறேன். ஸோ கன்ஃபார்மா ஒரு விஷயம் முடிவாயிட்டு. ஸோ I am going to meet him அப்படின்னா அவனை. I am going to meet him today அப்படின்னா இன்று, நான் இன்னைக்கு அவனை சந்திக்க போறேன். I am going to meet him today. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவனை நேரில் சந்திப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறேன். நான் அவனை நேரில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க.
I'm waiting to meet him in person. I'm waiting to meet him in person. I'm waiting அப்படின்னா நான் காத்துட்டு இருக்கேன். எதுக்கு? To meet him, அவனை சந்திக்கிறதுக்கு. In person அப்படின்னா நேர்ல. I'm waiting to meet him in person. நான் அவனை நேர்ல சந்திக்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என்னால் அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. எனக்கு அவ்வளோ அழுகை வந்துச்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I can't control my tears. I can't control my tears. I can't அப்படின்னா என்னால் முடியல. என்னது? கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்படுத்துறது, அடக்குறது. ஓகேவா? ஸோ I can't control my tears. Tears அப்படின்னா கண்ணீர், அழுகை. ஓகேவா? ஸோ I can't control my tears. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன தவறு செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I don't know what I did wrong. I don't know what I did wrong. I don't know அப்படின்னா எனக்கு தெரியல. என்னது? what I did wrong. நான் என்ன தப்பா செஞ்சேன்னு. wrong அப்படின்னா தவறாக. ஓகேவா? நான் என்ன தவறு பண்ணேன்னு எனக்கு தெரியல. I don't know what I did wrong. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இது இப்போது நடக்காது. இது இனிமே நடக்காது. இது இனிமே நடக்க போறதில்ல அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது இப்போது நடக்காது. அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. It won't happen now. It won't happen now. இது இப்போ நடக்காது. It won't happen அப்படின்னா இது நடக்காது. நவுனா இப்போ. இது இப்போ நடக்காது. It won't happen now. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் அவளை அங்கு காத்திருக்க சொன்னேன், ஆனால் அவள் சென்று விட்டாள். நான் அவள் அங்க இருன்னு சொன்னேன், வெயிட் பண்ணுன்னு சொன்னா, ஆனா அவ போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I asked her to wait there, but she left. I asked her அப்படின்னா நான் அவள்கிட்ட சொன்னேன், நான் அவளிடம் கேட்டுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம பியூரான தமிழ்ல சொல்லணும்னா நான் அவளிடம் கேட்டுக்கொண்டேன், நான் அவள்கிட்ட சொன்னேன். என்னது? I asked her to wait there. அங்கே காத்திருக்க சொல்லி. to wait அப்படின்னா காத்திருக்கிறது, there அப்படின்னா அங்கே. நான் அவளை அங்க வெயிட் பண்ண சொன்னேன், நான் அங்க காத்துக்க சொன்னேன். பட் ஆனா she left, அவ போயிட்டா. I asked her to wait there, but she left. நான் அவளை அங்க வெயிட் பண்ண சொன்னேன், ஆனா அவ போயிட்டா. ஓகேவா? அவன் நாய் மாதிரி கத்திக்கிறான். அவன் நாய் மாதிரி கத்துறான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He is barking like a dog. He is barking like a dog. Bark அப்படின்னா குலைக்கிறது, நாய் குலைக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு bark. He is barking like a dog அப்படின்னா நாய் மாதிரி. He is barking like a dog. ஓகேவா? அவனை நிறுத்த சொல், அவனை நிறுத்த சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. அவள் என்ன செய்தாள் என்று கடவுளுக்கு தெரியும். அவ என்ன செஞ்சான்னு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. God knows what she did. God knows what she did. God knows. Godனா கடவுள், knows-னா தெரியும், கடவுளுக்கு தெரியும். என்னது? what she did. அவ என்ன செஞ்சான்னு. God knows what she did. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இன்னமும் அவள் மேல் கோபமாக இருக்கிறாயா? நீ இன்னும் அவள் மேல கோபமா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Are you still angry with her? Are you still angry with her? Are you still angry அப்படின்னா நீ இன்னமும் கோபமா இருக்கியா? ஸோ கோபங்கிறதுக்கு angry. Are you still angry அப்படின்னா நீ இன்னமும் கோபமா இருக்கியா? Are you angry அப்படின்னா நீ கோபமா இருக்கியா? Are you still angry அப்படின்னா நீ இன்னமும் கோபமா இருக்கியா? with her அப்படின்னா அவன் மேல. Are you still angry with her? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் இருந்தது. அவ வாழ்க்கை உன் கையில தான் இருந்துச்சு, நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. Her life was in your hand. Her life was in your hand. Her life அப்படின்னா அவளோட வாழ்க்கை. was அப்படின்னா இருந்துச்சு. Her life was எங்க இருந்துச்சு? உன்னோட கையில. in your hand, உன்னோட கையில. ஓகேவா? So her life was in your hand. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை மாதிரி ஒரு பொய் சொல்பவரை நான் இதுவரையும் பார்த்ததே இல்லை. அவளை மாதிரி ஒரு பொய் சொல்றவங்கள நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I've never seen such a liar like her. I've never seen such a liar like her. I've never seen அப்படின்னா நான் பார்த்ததே இல்லை. என்னது? such a liar, ஒரு பொய் சொல்றவங்கள. like her அப்படின்னா அவளை மாதிரி ஒரு பொய் சொல்றவங்கள நான் பார்த்ததே இல்லை. I've never seen such a liar like her. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவள் என்ன தேடிக்கொண்டு இருக்கிறாள். அவ என்ன தேடிட்டு இருக்கா? நான் ரொம்ப நேரமா பார்க்கறேன், அவன் என்ன தேடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. What is she searching? What is she searching? So searching அப்படின்னா தேடுறது. So what is she searching அப்படின்னா அவ என்ன தேடிட்டு இருக்கா. ஓகேவா? So இதுவே what was she searching அப்படின்னா அவ என்ன தேடிட்டு இருந்தாள். was போட்டா இருந்தால், இப்போ present இருந்தனால is. ஓகேவா? So next sentence என்னன்னு பார்க்கலாம். அவன் என்னை மிரட்டினான். அவன் என்ன மிரட்டினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. He threatened me. He threatened அப்படின்னா மிரட்டுறது. threaten அப்படின்னா மிரட்டுறது. So மிரட்டினா past tense, அதனால threatened. He அப்படின்னா அவன், threatened me அவன் என்னை மிரட்டினான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். அவனை பார்த்தபோது உனக்கு எப்படி இருந்தது? அவனை மீட் பண்ணப்போ உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. How did you feel when you met him? How did you feel when you met him? அவனை பார்த்தப்போ, அவனை சந்திச்ச போது நீ எப்படி ஃபீல் பண்ண? How did you feel when you met him? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு தெரியாத ஒன்று இருந்தது. உனக்கு தெரியாத ஒன்று இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. There was something that you didn't know. There was something that you didn't know.
உனக்கு தெரியாத ஒன்று இருந்தது. there was something, ஒன்று இருந்துச்சு. என்னது? உனக்கு தெரியாதது. that you didn't know, உனக்கு தெரியாது. ஓகேவா? so there was something that you didn't know. next sentence என்னன்னு பார்க்கலாம். என்னை முட்டாள் என்று நினைத்தாயா? என்ன முட்டாள்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. did you think I'm a fool? did you think அப்படின்னா நினைச்சியா? என்னது? I'm a fool னா முட்டாள்னு. did you think I'm a fool நான் முட்டாள்னு நீ நினைச்சியா? ஓகேவா? so next sentence என்னன்னு பார்க்கலாம். என்னை அங்க அழைத்து செல்கிறாயா? என்ன அங்க அழைச்சிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Can you take me there? Can you take me there? Can you take me அப்படின்னா என்ன அழைச்சிட்டு போறியா? there அப்படின்னா அங்க. so can you take me there? என்ன அங்க அழைச்சிட்டு போறியா? ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன பார்க்கலாம். இந்த Dress உனக்கு நன்றாக இருக்கிறது. இந்த Dress உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. This dress looks nice on you. This dress looks nice on you. This dress looks nice அப்படின்னா இந்த Dress நல்லா இருக்கு. உனக்கு அப்படிங்கிறதுக்கு on you. இந்த Dress உனக்கு நல்லா இருக்கு. This dress looks nice on you. ஓகேவா? so next sentence என்ன பார்க்கலாம். எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருந்தது. எனக்கு ஏதாச்சும் சாப்பிடணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I felt like eating something. I felt like eating something. I felt அப்படின்னா எனக்கு இருந்துச்சு. என்னது? like eating something, ஏதாச்சும் சாப்பிடணும் போல. I felt like eating something. next sentence என்னன்னு பார்க்கலாம். அவர்களை உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அவங்கள உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Do you know them already? Do you know them already? Do you know them அப்படின்னா உனக்கு அவங்கள தெரியுமா? already அப்படின்னா ஏற்கனவே. Do you know them already? உனக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா? ஓகேவா? so next sentence என்னன்னு பார்க்கலாம். நீ இன்னமும் காத்திருக்கிறாயா? நீ இன்னும் காத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்க. Are you still waiting? Are you still waiting? Are you still wait? Are you waiting அப்படின்னா நீ காத்துட்டு இருக்கியா? Are you still waiting அப்படின்னா நீ இன்னமும் காத்துட்டு இருக்கியா? ஓகேவா? லாஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்னை போல் நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்க. I'm lucky to have a friend like you. I'm lucky to have a friend like you. I'm lucky அப்படின்னா நான் கொடுத்து வச்சிருக்கணும், நான் அதிர்ஷ்டசாலி. ஓகேவா? எதுக்கு? to have a friend, ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு. like you அப்படின்னா உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். I'm lucky to have a friend like you. ஓகேவா? அவனுக்கு என்ன வேண்டும்? அவனுக்கு என்ன வேணும்? அவன் என்ன கேட்கறான்? அவனுக்கு என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.